ரெடி. வணக்கம், நான் வைஷ்ணவி சண்முகநாதன். இந்த காணொளியில் நாங்கள் கதைக்கு இருக்கிற விடயமாக இருப்பது எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு மாகாண சபை தேர்தலும் அதற்கான எங்களுடைய தமிழர் தரப்புகளில் முன்னெடுப்புகள் தொடர்பாக நாங்கள் பேச இருக்கிறோம். உள்ளூராட்சி தேர்தல் ஒன்று முடிவடைந்திருக்கிற இந்த மாதம் முடிவடைந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு மாகாண சபை தேர்தல் ஒன்று நடத்தப்படும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று காணப்படுகின்றது. இந்த எதிர்பார்ப்போடு நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், கடந்த ஒரு சந்திப்பொன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் நடைபெற்றிருந்த பொழுது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான கட்சியினுடைய தலைவரான சித்தார்த்தன் அவர்கள் வெளியே ஊடக சந்திப்பொன்றை ஆற்றுகும் பொழுது அவர் கூறியிருந்தார், தமிழரசு கட்சி சார்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான M.A. சுமந்திரன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக முதன்மை வேட்பாளராக தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட இருப்பதாக அவர் கூறியிருந்ததாக சித்தார்த்தன் அவர்கள் கூறியிருந்தார். அதே போல் நாங்கள் அடுத்ததாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது 2010ஆம் ஆண்டுக்கு பின் வந்த தேர்தல்களை பொறுத்தவரையில் தனித்து அவர்கள் பாராளுமன்ற தேர்தல்களில் போட்டியிருந்த போதிலும் அவர்கள் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்து வந்திருந்தார்கள். ஆனாலும் இனி வரப்போக இருக்கின்ற என்று எதிர்பார்க்கின்ற அந்த மாகாண சபை தேர்தலில் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அவர்கள் இதுவரைக்கும் அவர்களுடைய கட்சி சார்ந்து அந்த ஒரு முதன்மை வேட்பாளர் அல்லது முதலமைச்சருக்குரிய வேட்பாளர் யார் என்பது தொடர்பாக இதுவரைக்கும் எந்த ஒரு விடயங்களும் அந்த கட்சி சார்பாக தெரிவிக்கப்படாத பட்சத்தில் முன்னாள் நீதிபதியாக இருந்த இளஞ்செழியன் அவர்கள் குறித்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடாக முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கப்படுவதாக அரசல் புரசலர்களாக சில செய்திகள் வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த செய்திகள் அனைத்துமே ஒரு உத்தியோகபூர்வ செய்திகளாகத்தான் இருக்கிறது. யார் இந்த முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறார்கள், எந்த கட்சியினூடாக இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக எந்த விதமான உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட எந்த தகவல்களும் இதுவரைக்கும் அந்த செய்திகளாக வரவில்லை. இது எல்லாமே ஒரு அரசல் புரசலாக ஒரு உத்தியோகபூர்வமற்ற செய்திகளாகத்தான் காணப்படுகின்றன. அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சுயேட்சை குழுவாக கடந்த தேர்தலில் இறங்கியிருந்த பாராளுமன்ற உறுப்பினரான அர்ச்சனாவுடைய சுயேட்சை குழுவானது வெளிப்படையாகவே சுயேட்சை குழுவினுடைய தலைவரான ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் கூறியிருந்தார், அவர் பாராளுமன்றத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற பொழுதிலும் மாகாண சபை தேர்தல் ஒன்று இடம்பெறுகின்ற பட்சத்தில் தான் முதலமைச்சர் வேட்பாளராக மாகாண சபையில் போட்டியிடுவேன் என்று அவர் வெளிப்படையாக தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருந்தார். இது மட்டுமில்லாமல் தற்பொழுது அரசாங்கத்தினை தன்னகத்தை வைத்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் பொழுது அவர்கள் ஒரு படித்த ஒருவரை யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்ற பட்சத்தில் கமலன் சுந்தரமூர்த்தி அவர்களை அந்த முதன்மை வேட்பாளர் என்ற ஒரு அடையாளத்தை கொடுத்து நிறுத்தியிருந்தார்கள். எனவே இந்த எதிர்பார்க்கப்படுகின்ற மாகாண சபை தேர்தலை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்தியானது மீண்டும் கபிலனைத்தான் அந்த முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்குவார்களா, அல்லது இன்னும் ஒரு தகுதி வாய்ந்த கல்விமான் வேறு ஒருவரை அவர்கள் கொண்டு முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்குவார்களா என்ற தொடர்பாக எந்த ஒரு செய்திகளும் இல்லை. ஆனால் அவ்வாறும் ஒரு விடயம் நடைபெறலாம் என்பது தொடர்பாக எங்களுடைய கருத்துக்கள் காணப்படுகின்றன. எது அவ்வாறாக இருந்த பொழுதிலும் நாங்கள் இந்த இடத்தில் தமிழர் தரப்பானது எப்படியான ஒரு விடயங்களை இந்த மாகாண சபை தேர்தலை பொறுத்தவரையில் அவர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், அல்லது அவர்கள் இந்த மாகாண சபை தேர்தல் எவ்வாறு அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும், அதாவது மாகாண சபை என்பது தமிழர்களுக்கான சரியான அதிகார பகிர்வினையோ அல்லது தமிழர்களுக்கான உரிமைகளையோ கொடுப்பது என்பது இல்லை என்பதை தாண்டி அவ்வாறான ஒரு தேர்தல் ஒன்று நடாத்தப்படும் என்று சொன்னால் அது தமிழர் தரப்பு எவ்வாறு எதிர்நோக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுகின்றது. அதாவது கடந்த மாகாண சபை தேர்தலை பொறுத்தவரையில் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களை ஒரு பொது வேட்பாளராக தமிழ் தேசிய கட்சிகள் களமிறக்கி விக்னேஸ்வரன் அவர்கள் அதில் வெற்றி வாய்ப்பை பெற்றிருந்த பொழுதிலும் அவரால் அந்த நிர்வாகத்தை கொண்டு நடத்த முடிந்திருந்ததா, அல்லது அந்த நிர்வாகம் தொடர்பான என்ன விதமான குறைபாடுகள் இருந்தது, அவர் எப்பேற்பட்ட விமர்சனங்களை எதிர்நோக்கி இருந்தார் என்பது இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்துக்குரிய பொருளாக காணப்படுகின்றது. இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்பது, யார் முதலமைச்சராக வந்தாலும் இந்த மாகாண சபைகள் என்பது மத்திய அரசாங்கத்தின் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது மட்டுமன்றில்லாமல் மத்திய அரசாங்கமானது பல வரையறைகளை இந்த மாகாண சபையினுடைய அதிகாரங்களுக்கு பிரயோகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும்
தமிழ் தேசிய கட்சிகள் இந்த மாகாண சபையில் போட்டியிடும் பொழுது அவர்கள் தமிழ் தேசிய பாதையுடன் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி எவ்வாறான ஒரு முடிவுகளை எட்டலாம் என்பது தொடர்பாக மக்களிடையே இருக்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்பாகவும் இந்த காணொளியில் நாங்கள் கூறலாம் என்று நினைக்கிறேன். அதாவது வடக்கு மாகாண சபையை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இதுவரை காலமும் ஏற்கனவே இருந்த மாகாண சபையை பொறுத்த வரைக்கும் அங்கு மாகாண சபைக்கான ஒரு அதிகாரங்கள் இந்த 13ஆம் திருத்தத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது மீன்பிடித்துறை தொடர்பாக, கல்வித்துறை தொடர்பாக, மகளிர் விவகாரம் தொடர்பாக, காணி தொடர்பாக, விவசாயம் தொடர்பாக, போக்குவரத்து தொடர்பாக மாகாண சபைக்கு எந்தெந்த விதமான அதிகாரங்கள் இருக்கின்றன, அந்த அதிகாரங்கள் எவ்வாறு அந்த மாகாண சபை பயன்படுத்தி இருக்கலாம், இது தொடர்பாக பல விமர்சனங்கள் இருக்கின்றது. கடந்த மாகாண சபையை பொறுத்தவரையில் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கடந்த மாகாண சபையினுடைய அமைச்சுக்கள் எல்லாமே யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தியே அமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் வடக்கு மாகாணம் முழுவதுக்குமான அந்த மாகாண சபையினுடைய அலுவலகங்கள், அந்த நிர்வாக பிரிவுகள் வடக்கு மாகாணத்துக்கானவை என்பதை தாண்டி ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்திலேயே அது அமைக்கப்பட்டிருந்தது. இதே நாங்கள் ஒரு கிளிநொச்சியில் அல்லது மாங்குளத்தில் இந்த மாகாண சபைக்குரிய அலுவலகங்களை அல்லது மாகாண சபையினுடைய பிரதம அந்த சபையினை அமைத்திருந்தோம் என்று சொன்னால் அந்த எல்லா மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்துகளும் இலகுபடுத்தப்பட்டிருக்கலாம். இது கடந்த மாகாண சபையில் எங்களுடைய தமிழர் தரப்பு விட்ட ஒரு தவறாக மக்களிடையே இருக்கின்ற ஒரு கருத்துக்கள் தான் எங்களால் கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் ஒரு மீன்பிடி தொடர்பான ஒரு அமைச்சினை அவர்கள் அமைப்பதுன்னு சொன்னால் அதை முல்லைத்தீவு மாவட்டத்தில் அந்த மீன்பிடி தொடர்பான அமைச்சினை அமைக்கலாம். விவசாயம் தொடர்பான ஒரு அமைச்சினை அவர்கள் அமைப்பதனால் வவுனியாவிலேயோ கிளிநொச்சியிலேயோ எங்கு ஒரு 2 போகத்துக்கான விவசாயங்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றதோ அவ்வாறான ஒரு மாவட்டத்தில் அவர்கள் அமைத்திருக்கலாம். இப்படியான பல விடயங்கள் கடந்த வடக்கு மாகாணத்தினுடைய நிர்வாகத்தில் இருக்கின்ற குறைபாடுகளாக காணப்படுகின்றது. இனி வருகின்ற காலத்தில் இந்த தமிழ் தேசிய கட்சி ஏதாவது ஒன்று இந்த வடக்கு மாகாண சபையை கைப்பற்றுகின்ற பட்சத்தில் இப்படியான விடயங்களை கருத்தில் கொண்டு அந்த மக்களுக்கான அவர்களுடைய நிர்வாக பொறிமுறைகளை இலகுபடுத்துவதன் மூலமாக அவர்கள் அந்த நிர்வாகத்தை சரியான முறையில் செயற்படுத்த வேண்டும் என்றுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எனவே நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த மாகாண சபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் வேட்பாளராக போகின்றார்கள் என்பது எங்களுக்கு உத்தியோகபூர்வமற்றதாக காணப்படுகின்ற பொழுதிலும் யார் வேட்பாளராக வந்தால் எவ்வாறாக இந்த மாகாண சபையை கையாள வேண்டும் என்ற மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அவ்வாறு உங்களுக்கும் இருக்கின்ற எதிர்பார்ப்புகளை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இதில் பதிந்தால் அது தொடர்பான ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்றி.